ஒரு ஊரில் ஒரு ஒரு இளவரசன் இளவரசி இருப்பாங்களாம். 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ரொம்பவே எப்படி சொல்கிறது, வெளியில் போய் சுற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒட்டகம் இருக்கும், அது மேலே ஏறி உட்காந்துப்பாங்களாம். உட்காந்துட்டு 2 பேருமே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்களாம். போனவங்க எதுவுமே நமக்கு தேவையான தண்ணி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டே போயிருக்க மாட்டாங்க. சாப்பாடு அது மாதிரிலாம் எடுக்காமல் சும்மா ஒட்டகத்து மேலே ஏறி அவங்க பாட்டியும் போயிடுவாங்களாம். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் அவ்வளோ அளவு போயிட்டு போக போக அப்படியே என்ன ஆகும்னா, தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருமா, பசிக்க ஆரம்பிச்சிருமா. 2 பேர்த்துக்குமே என்ன பண்ணே தெரியாதான். ஒட்டகமும் நகரவே நகராதான், அப்படியே நிற்குமா. அதுவும் மொட்டை வெயிலாக இருக்குமா. வெயில் கொடுமை தாங்க முடியாதான், தண்ணி கொடுமை தாங்க முடியாமல் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அழுவாங்களாம். அப்படியே நான் ஏன் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் மனசுக்குள்ளேயே அழுவாராம். இளவரசனே அப்படி மனசில் அழுகிறப்ப இளவரசி என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி இளவரசியும் அழுவாங்களாம் பயங்கரமாக. ஏன் அப்படின்னா அவ்வளோ அளவு முடியாதான், பசி தாகம். அதுக்கப்புறம் 2த்துக்குமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி எப்படியாவது போயிடலாம், அந்த ஒட்டகத்தை போ அப்படி சொல்லுவாங்கன்னா நகரவே நகராதான். அப்புறம் கீழே இறங்கி அப்பயும் நகர்த்துவாங்கன்னா நகரவே நகராதான். உடனே சரி ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு ராணியை அந்த இளவரசியை மேலே உட்கார வச்சுட்டு இளவரசை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவாராம். அப்பயுமே அந்த ஒட்டகம் நகரவே நகராதான். உடனே அப்புறம் இளவரசிக்கு ஒரு மனசு கேட்காம அவங்களும் இறங்கி 2 பேருமே சேர்ந்து இவங்க வராமல் ஒட்டகத்தை பிடிச்சி தள்ளிகிட்டே வருவாங்களாம். போ அப்படின்னு சொல்லி. அப்புறமா கடைசியாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க. அதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவாங்க.